திருவாரூரில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அரசு உயர்நிலைப் பள்ளிக்குள் மழைநீர் புகுந்தது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவரங்கள். லாவண்யா, திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பெய்த அதீத கனமழையின் காரணமாக திருவாரூர் அருகே வேலுக்குடி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியின் வளாகம் மற்றும் பள்ளியின் வகுப்பறைகளுக்கும் அந்த மழைநீர் என்பது புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தற்போது மழை நீரில் நனைந்தபடி அந்த பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். பள்ளி வளாகம் முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆய்வகத்திலும் அந்த மழைநீர் என்பது உள்ளே புகுந்திருக்கிறது. மேலும் அந்த பகுதி வேலுக்குடி மற்றும் சித்தனங்குடி பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை, ரேஷன் கடை, அதே போன்று கூட்டுறவு வங்கிகள், 100க்கும் மேற்பட்ட வீடுகளை முழங்கால் அளவிற்கு அந்த பகுதியில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த மழைநீரை வடிவைக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. உடனடியாக அதிகாரிகள் அந்த இன்ஜின் வைத்து அந்த தண்ணீரை இறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அந்த காட்சிகளை கூட பார்க்கலாம். மாணவர்கள், பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தூக்கி கொண்டும் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையில அதிகபட்சமாக திருவாரூர்ல 4 மணி நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது. மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலத்தில் 8 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. திடீரென்று பெய்த அந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு கடந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.